வணக்கம், வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வெயில் மாலை. இன்னைக்கும் உங்களுக்கு பிடிச்சமான சூப்பர்பான செக்மெண்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? நானும் ரெடியா இருக்கேன். வாங்க ஷோக்குள்ள போலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். பாடியை சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கும் உடம்ப ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கும் ஒரு சிறந்த வழி என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யோகா தாங்க. அந்த யோகாசனத்தை தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனமா பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ஆசனம் என்ன, அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது இந்த லோவர் பாடி இருக்கிறத பார்க்க போறோம். அதாவது நம்மளோட லெக் ஸ்ட்ரெச்சஸ்க்குலாம் பார்க்க போறோம். நம்மளோட கால்கள் கூடிய தளர்வு பயிற்சிகள் பார்க்க போறோம். அதுல நிறைய வேரியேஷன்ஸ்லாம் இருக்கு. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒன்னொன்னா அப்படியே பார்க்கலாம். இது பண்றதுக்கு நம்ம ஒரு கால் நம்ம மடக்கிட்டு வைக்க போறோம். அதனால நீ பெயின் ஜாஸ்தியா இருக்கிறவங்க மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இது பண்ண வேண்டாம். மற்றவங்களாம் யாரோனாலும் தாராளமா இது செஞ்சுக்கலாம். முதல்ல தண்டாசனம். அப்புறம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விட்டுடலாம். இதில் வஜ்ராசனம் அதெல்லாம் நம்ம நார்மல் பேசிக் ஆசனம் அதெல்லாம் போட்டு நம்ம பழகி இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி காலை மடக்கிட்டு பண்ண முடியும். வஜ்ராசனம்னா ஒரு காலை மடக்கிட்டு இன்னொரு காலையும் மடக்கிட்டு இந்த ஹீல்ஸ் மேலே ஏறி உட்கார்றது. இதுதான் வஜ்ராசனம். இது போட்டு போட்டு பழகணும். சில பேருக்கு இது பண்ணும் போது இந்த இடத்துல எல்லாம் காலில் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகுறதுனால வலிக்கும். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணால் கீழே ஒரு தலைகாணியை வச்சுட்டு அதுக்கு மேலே இப்படி உட்கார்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இது மாதிரி வஜ்ராசனால உட்காந்து நம்ம பழகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆசனாஸ்லாம் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம பண்ண போகிறது ஒரு காலை அப்படியே நீட்டிடுங்க. அப்புறம் கீழே உட்காந்துடலாம். இன்னொரு கால் வஜ்ராசனிலே இருக்கட்டும். ஆனால் அது மேலே உட்காரக்கூடாது. காலை கொஞ்சம் இப்படி தள்ளி வைக்க போகிறோம். ரெண்டு பின்பகுதி எல்லாமே கீழே இருக்கும். ரெண்டு காலுமே நம்ம இப்படி ஒட்டி வைக்க போகிறோம். அதாவது பிரித்து வைக்காமல் இந்த முட்டியும் இந்த கால்களையும் சேர்த்து இப்படி வைக்க போகிறோம். இதில் இப்போ நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அதாவது ஃபார்வர்ட் பெண்ட் இருக்குது, பேக் பெண்ட் இருக்குது, அந்த மாதிரிலாம் ட்விஸ்டிங்கில் இருக்குது, அதனால இருக்குது. இப்போ நம்ம பேக் பெண்ட் பண்ண போகிறோம். இது ஒரு கால் மடக்கிட்டு ஒரு கால் நீட்டி வச்சிடலாம். வச்சுட்டு ரெண்டு கைகளுமே பின்னோக்கி இப்படி வைக்க போகிறோம். விரல்கள் பின்னோக்கி வச்சுட்டு இப்போது காலை லைட்டாக இப்படி வச்சுட்டு இடுப்பு பகுதி நல்லா மேல் நோக்கி தூக்கிட்டு நம்ம முதுகு தண்டை வளைக்கணும். நல்லா இப்படி தூக்கிட்டு முதுகு தண்டை வளைச்சிட்டு இந்த காலை நீட்டணும். மாறு பகுதி நல்லா விரிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இப்போ அப்படியே நம்ம வலது காலை மடிச்சு வச்சுட்டு பண்ணிடலாம். எப்பயுமே வலது பக்கமும் இடது பக்கமும் செஞ்சிடணும். வலது காலை இப்போ வஜ்ராசன கால் மாதிரி மடக்கி வச்சு வைக்க போகிறோம். அதே மாதிரி கைகள் பின்னோக்கி வச்சுட்டு இப்போ நம்ம எழுந்துக்கும் போது உடனே எழுந்துக்க முடியாது. அதனால தான் இந்த காலை இப்படி வச்சுட்டு நம்ம எழுந்துக்கிறதுக்கு சொன்னேன். அதுக்கப்புறமேட்டு எழுந்துட்டு அப்புறம் பேக் பேண்ட் பண்ணிட்டு அப்புறம் காலை நீட்டிடலாம். அப்படியே நல்லா இடுப்பு நல்லா மேல் நோக்கி தூக்கி வளைஞ்சிட்டு காலை முன்னோக்கி நீட்டி 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இது பயிற்சி 1. அதே மாதிரி பேக் பெண்டு எல்லாம் பண்ணி நம்ம பழகி இருந்துட்டா தான் நமக்கு இந்த ஆசனாஸ்லாம் பட்டதுக்கு வரும். ஆசனா இல்லை, இது ஸ்ட்ரெச்சு. இப்போ இதுலேயே நம்ம அடுத்த பயிற்சி பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் காலை மடக்கி வச்சுட்டு பண்ண போகிறோம். ஒரு காலை மடக்கிட்டு வஜ்ராசனம் மாதிரி வைக்க போகிறோம். இன்னொரு காலை இப்படி சேர்த்து வச்சுட்டு இப்போ ஒரு பேக் பெண்ட் பண்ணோம் இல்லையா, அதனால ஒரு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ண போகிறோம். இப்போ கைகளில் மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே முன்னோக்கி குனிய போகிறோம். கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு நல்லா முதுகு தண்டை நேராக ஆக்கிட்டு அப்படியே முன்னோக்கி கீழே வரும். வந்துட்டு முடிஞ்சா இந்த பெருவிரலை பிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கால் இப்படி பிடிச்சிட்டு நல்லா ஒரு ஜர்க் கொடுத்து கீழே வரும். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10
தளர்த்திக்கலாம். இப்போ அப்படியே வந்து நம்ம வலது காலை மடக்கிட்டு செய்ய போறோம். கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு நல்லா முதுகு தண்டை நீட்டி வச்சுட்டு அப்படியே மூச்சு இழுத்துட்டு கீழே போகும்போது மூச்சை விட்டுறலாம். தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி கால்கள் கால தளர்வு பயிற்சிகள்ல வந்து நிறையவே இருக்கு. இதை வந்து சிறியவர்கள் வந்து நம்ம தாராளமாக செய்யலாம். பெரியவர்கள் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ப்ரிப்பரேட்ரிலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். பேக் பேண்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரிப்பரேட்ரினா அதாவது முன்னாடி செய்யக்கூடிய வந்து ஆசனங்கள். அதில் வந்து நம்மளோட பேக் பேண்ட் இப்போ நம்ம இடுப்பை தூக்கி இப்படி ஏஞ்சோம் இல்லையா, அதுக்கெல்லாம் பண்ணறதுக்கு முன்னாடி பண்ணணும் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா புஜங்காசனா வந்து பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய டைம் பண்ண பார்த்தோம்னா நம்மளோட ஸ்பைன் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு பெண்ட் ஆகும். பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து இந்த பயிற்சிகளை முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். வேர்ல்ட் வைடு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். இந்த இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா உலகம் ஃபுல்லாக எங்கே வேணால் நம்மளால் போய் வந்துட்டு வாழ முடியும். ஸோ அந்த இங்கிலீஷை இவங்க எவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்க ரெடியாக இருக்கேன். நீங்களும் ரெடியாக இருக்கீங்களா? வாங்க போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம்? ஆல்ரெடி என்ன பார்த்துட்ருக்கோம், ஒரு ரீகலெக்ஷன் அண்ட் ரீகேப்சுலேஷனுங்கிறத நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். ரீகாலுங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம்? டென்சஸ் இல்லையா, காலங்கள் அப்படிங்கிறது. ஸோ குறிப்பாக இந்த டென்சஸ் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே எப்படி இருக்கும், கொஞ்சம் அப்படி ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் ரொம்ப ஈஸி. அதுதான் ஏன்னா லைக் நாங்கள் படிக்கும் போது டென்சஸ் அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி. பட் ஒன்ஸ் வி ஆர் ஸ்டார்டட் டு கெட்டிங் ப்ராக்டிஸ் வரும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பட் என்னென்னா வி மஸ்ட் ஸ்பெண்ட் அ டைம். நம்ம நிறைய நேரத்தை வந்து அதில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா அப்படி பண்ணால் மட்டுமே நமக்கு என்ன பண்ண முடியுது, ஒரு ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஸோ இல்லை ஜஸ்ட் லைக் தட் நான் ஒரு 10 minutes உட்காந்து ஒரு 5 சென்டென்ஸ் எழுதுறேன், ஒரு 10 சென்டென்ஸ் எழுதுறேன் அப்படின்னா ஒன்று அதை நம்ம எஃபெக்டிவாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இஃப் நாட் அப்படிங்கும் போது அது கூட ஒரு 1 hour உட்காந்து வி மஸ்ட் ஸ்பெண்ட் அ டைம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், காலங்கள்ன்ற விஷயத்தை வந்து நம்ம அடிப்படையாக கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். ஸோ இந்த காலங்கள் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், இந்த மாதிரியான டென்சஸை நம்ம கொண்டு வரோம். ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் அப்படிங்கிறத. ஸோ ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சரில் டென்சஸில் கொண்டு வரும்போது நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகலாம், லைக் கைண்ட் ஆஃப் அஃபர்மேட்டிவ்ஸோடு எடுத்துகிட்டு போகலாம். அந்த அஃபர்மேட்டிவ்ஸ்னு வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லைக் பாசிட்டிவ் அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ் அஃபர்மேட்டிவ் அண்ட் ஆஸ் வெல் த இன்ட்ராகேட்டிவ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறது தான். ஒரு விஷயத்தை பாசிட்டிவில் எப்படி சொல்லலாம், நெகட்டிவில் எப்படி சொல்லலாம், இல்லை கொஸ்டினாக இன்ட்ராகேட்டிவாக நான் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இதில் வந்து நான் டென்ஸ் இருக்குன்னா அந்த டென்ஸுக்கு ஏற்ற ரூல் இருக்குது. அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய டென்ஸ் எழுத போகிறேன். அதில் வேர்பும் இருக்கார், அவரும் என்ன பண்ணுவார், அதிக ரோலை ப்ளே பண்ணுறாரு. ஸோ இன்றைக்கான ரூல், இன்றைக்கான வேர்ப், இன்றைக்கான டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டென்ஸ் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதில் என்ன அஃபர்மேஷன்னா இன்ட்ராகேட்டிவ் அஃபர்மேட்டிவ். ஸோ verb 1, verb 2, verb 3, present, past, past participle. ஸோ இன்றைக்கான verb நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா பை. பைனா வாங்க அப்படிங்கிறது தான். இதுவே V2 and V3. பாட் அப்படின்னா வாங்கினேன், வாங்கினார் அப்படிங்கிறது தான். பை, பாட், பாட் அப்படிங்கிறது. ஸோ ஒரு பொருளை வாங்க, வாங்கினேன், வாங்கினான், அந்த மாதிரி வரக்கூடியது. ஸோ நமக்கு verb ரெடி. Subject I, we, you, he, she, they, it, இவங்கெல்லாம் சப்ஜெக்ட்ஸில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்னு வரும்போது ரூல்
ரூலில் வர்றது நமக்கு இன்ட்ராகேட்டிவ் ரூல் இல்லையா? will or shall plus இல்லை subject imperfect வரும்போது have. okay, then followed by V3 past participle. ஸோ இதுதான் ரூல் வரும் நமக்கு. எக்ஸாம்பிள், ஸோ வில். ஸோ நம்ம இந்த இடத்துல நீங்கள் சப்ஜெக்டாக ப்ரொனவுனும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் டைரக்ட் நேம்ஸும் போட்டுக்கலாம். ஸோ அப்போது will she have bought the new. ஸோ will she have bought the new chair அப்படின்னா அவங்க புதுசாக ஒரு சேர் வாங்கியிருப்பாங்களா அப்படிங்கிறது. இது எப்படி எழுதலாம்? அவள் புதிய நாற்காலியை பாட் இல்லையா வாங்கி இருப்பாளா? ஸோ அவள் புதிய நாற்காலியை வாங்கி இருப்பாளா அப்படிங்கிற ஒரு கேள்வி, அவ்வளோதான். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? she will have bought the new chair. அவள் புதுசாக ஒரு சேர் வாங்கியிருப்பா. இல்லை she will not have bought the new chair. அவள் புது சேர் வாங்கியிருக்க மாட்டாள் அப்படிங்கிறது தான், அவ்வளோதான். ஸோ அப்போ இன்ட்ராகேட்டிவில் ரெடி, which is on the interrogative. பாசிட்டிவில் எழுதுறீங்க அப்படின்னா she will have bought the new chair. அதுவே நெகட்டிவ் வரும்போது she will not have bought the new chair. So she will have bought the new chair and she will not have the new chair அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ நான் கேட்குற கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல போகிறேன், அந்த பதில்களை பாசிட்டிவில் சொல்கிறேன், நெகட்டிவில் சொல்கிறேன். தட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஆர் அஃபர்மேட்டிவ். நம்ம இருக்கிற அஃபர்மேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ண முடியாது, லைக் ஒரு எதிர்மறையாக சொல்லாமல் அவங்க கேட்குற மாதிரி அந்த ரெஸ்பான்சிவாக சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுவுமே நமக்கு பேஸ்ட் ஆன் த ரூல் தான் இப்போதைக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அந்த ரூலை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண யூ வில் கெட் டு நோ லைக் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிய வந்துடும். ஸோ இன்றைக்கான ஒர்க் ஃபார்ம் பை பாட் அப்படிங்கிறத வச்சு நீங்களுமே ஒரு 10 to 20 ஆர் சென்டென்சஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு இவர் சொல்ல போற விஷயம் என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. வசந்த் டிவி ரசிகர்கள் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு சிக்கனை நம்ம குக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதுக்குன்னு ஒரு டியூரேஷன் ஆக தானே செய்யுது. நம்ம என்ன டிஷ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து இருக்கு. அப்போ ஒவ்வொரு டிஷ்ஷுக்குமே ஒவ்வொரு டைம் எடுக்க தான் செய்யுது. அது வெஜ்ஜா இருக்கட்டும், நான்வெஜ்ஜா இருக்கட்டும். அதுவே நீங்க இப்போ ஒரு சிக்கனை எடுத்துட்டீங்க, அந்த சிக்கனை நீங்க ஒரு அரை விட்ட உடனே அது குக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு ப்ராசஸை நடத்துறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எது? சிக்கனை வச்சு அரைஞ்சதும் அது குக் ஆகிறதா அப்படின்னு கேட்டால் எஸ், அதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. கைனெட்டிக் எனர்ஜியை அப்படியே தேர்மல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரியான ஒன்றும் நம்மளுடைய கைக்கு ஏற்ற மாதிரியான ஃபோர்ஸ் அண்ட் வெயிட் கொடுக்கும்போது அதுக்கான ஃப்ரிக்ஷன் பாயிண்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா அது குக்காகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டால் அது சாத்தியப்படுத்துறதுக்கான வேலைகள் பார்க்குறதுக்கும் இருக்காங்க ஆட்கள். ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் யாராவது கோழி வாங்கிட்டு வந்தாங்கன்னா பட்டுன்னு அடிச்சதும் அது குக் ஆயிரும், எப்படி இருக்குன்னு யோசிங்க. நம்ம இப்போ பார்க்குற
விஷயங்கள் எல்லாமே இப்போ நீங்களே என்னை பார்த்துட்டு இருக்கீங்க, நான் இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன், நான் இப்படி தான் கையசிச்சு பேசுகிறேன், என்னுடைய பேக்ரவுண்ட் இப்படி தான் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. ஆனால் ஆண்டன் பாபின்ஸ்கி சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு சிண்ட்ரோம் இருக்குது. இந்த சிண்ட்ரோம் இருக்கிறவங்களால இப்போ என்ன விஷயத்தை பார்க்குறாங்களோ அது அவங்களால பார்க்க முடியாது, ஆனால் அவங்களால பார்க்க முடியும். எப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு என்ன ஆக்சுவலாக அங்கே நடந்துகிட்ருக்கோ அது தெரியாது. ஃபேக்காகவே மூளை ரொம்ப ரொம்ப அனானிமஸாக ஏதோ ஒரு சில விஷயங்களை கொண்டு வந்து போட்டுரும் அந்த ஃப்ரேமில். இப்போது இங்கே இல்லாத விஷயங்களையும் அவங்க பார்ப்பாங்க, இருக்கிற விஷயங்கள் அவங்களால பார்க்கவே முடியாது. அப்படி பிரெயின் கண்ணுக்கு கொடுக்கக்கூடிய சிக்னலில் இது கிட்டத்தட்ட ஒரு நியூராலஜிக்கல் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க. பிரெயின் கண்ணுக்கு கொடுக்கக்கூடிய சிக்னலில் நிறைய மாற்றத்தை பண்ணி கொடுக்கும். அதனால் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அது ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குறதே கிடையாது, அதுவாகவே சித்தரிக்கப்பட்டு ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு காட்டும், அதை தான் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் இது ரொம்ப ரேர் கண்டிஷன் சொல்கிறாங்க. ஆஸ்ட்ரிச், அதாவது இந்த நெருப்பு கோழி அப்படின்னு சொல்லுவாங்க, தீக்கோழின்னு சொல்லுவாங்க. இந்த ஆஸ்ட்ரிச்சை பார்த்துட்டோம்னா அது எப்போவுமே ஃபீமேல் ஆஸ்ட்ரிச் மேலே பெரிய அட்ராக்டிவை வைக்கிறத விட அங்கே இருக்கக்கூடிய ஹியூமன்ஸ் மேலே தான் அட்ராக்ட் அதிகமாக ஆகுது, அதாவது லவ் அதிகமாக கொடுக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்காகவே சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மேல் ஆஸ்ட்ரிச்சையும் 2 ஃபீமேல் ஆஸ்ட்ரிச்சையும் ஒரு இடத்துல போட்டு அடைச்சிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்குள்ளே ஹியூமன்ஸ் போகும்போது இன்னும் அதிகமான லவ்வை அந்த ஃபீமேல் ஆஸ்ட்ரிச் கிட்ட அது காட்டுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அது இல்லாத போது, அதாவது ஹியூமன் இல்லாத போது அது காட்டுற விதம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா ஹியூமனை பார்க்கும்போது லவ் அதிகமாக அந்த ஆஸ்ட்ரிச்க்கு வருது அப்படின்றது தான் ரிசல்ட். ஆக்சுவலாகவே நமக்காக நம்ம பிரெயின் எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நேராக பார்க்கணும், ஆனால் நீங்கள் நேராக பார்க்கும்போது உங்களுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த மூக்கு தெரியக்கூடாது. அப்போது இங்கே தெரியக்கூடிய அந்த மூக்கு நீங்கள் பார்க்கும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மூக்கோடைய போர்ஷனை மட்டும் அப்படியே அழகாக ரிஜெக்ட் பண்ணிடுது. ஈவன் அந்த மூக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, ஆனாலும் நீங்கள் கண் வழியாக பார்க்கும்போது அந்த மூக்கை அவங்களால பார்க்கவே முடியாது. மூக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதே உங்கள் விஷனில் தெரியாத மாதிரி ஈஸியாக அந்த மூக்கை எரேஸ் பண்ணிட்டு தான் உங்கள் கண் உங்கள் பிரெயினுக்கு தேவையானது எல்லாத்தையுமே காட்டுது, உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே காட்டுது. அதே மாதிரி தான் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் ஒன்றும் பயங்கரமாக சவுண்டு போடும் அதோடைய வேலைகளை பார்க்கும்போது. நமக்கு உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வயிற்றுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது காற்றா வெளியே வரும்போது வேணால் நம்மளுடைய வாய் வழியாக நமக்கு ஒரு சவுண்டு கேட்குமே தவிர்த்து உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிற எந்த சவுண்டுமே கேட்காது. ரொம்ப டீப்பாக ஏதோ ஒரு இடத்துல சவுண்டை ரெஸ்ட் பண்ணி உங்களை உட்கார வச்சா மேபி ஏதாவது ஒரு சிலது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கே தவிர்த்து அப்போ கூட உங்களுக்கு ஈவன் உங்கள் ஹார்ட் பீட் கேட்குறதே ரொம்ப ரேராக தான் இருக்கும். அதனால் உங்களுடைய பிரெயின் அந்த ஆர்கன்ஸுடைய வேலைகள் பண்ணக்கூடிய சவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி தான் உங்களை வேறு சவுண்டெல்லாம் கேட்க வைக்குது. நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணி உங்களுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களால் முடியாது. உங்கள் பாடியால் முடிஞ்ச 60% ஆஃப் பவரை மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும், மீதி 40 உங்களால் யூஸ் பண்ணவே முடியாது. ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் யாருமே எதிர்பார்க்கல அவரை தூக்கிட்டாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் மட்டும் ஒரு சில டைம் உங்களுடைய பிரெயின் ரூலை பிரேக் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு ஏதோ ஒரு குழந்தை கார் கீழே மாட்டிக்கிச்சு அப்படின்னா அவங்களுடைய அம்மாவே அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக காரை தூக்கி நகர்த்தி வச்சுருக்காங்கன்ற விஷயங்கள்லாம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? அதெல்லாம் எங்கே நடக்கும்னா வேறு வழி இல்லை, அந்த மாதிரியான எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது முழு பவர் முழு பொட்டன்ஷியலையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி தான் அதை எடுப்பாங்க. ஆனால் தெலுங்குல படத்தில் நம்ம இதை பார்க்கும்போது இதெல்லாம் எப்படிப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்போம்ல. ஆனால் அங்கே நடக்கிற மாதிரி காரை கையில் தூக்குறது, ட்ரெயினை நிப்பாட்டுறது அந்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளால் பண்ண முடியும் நம்மளுடைய ஃபுல் பவர் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மேக்ஸிமம் நம்மளுடைய பிரெயின் அந்த ரூலை பிரேக் பண்ணவே பண்ணாது. நம்ம எல்லாருக்குமே ஒரு டைப் ஆஃப் பிளைண்ட்னஸ் இருக்குது, அதை தான் செலக்டிவ் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னப்பா செலக்டிவ் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லணும்னா, இப்போது ஒரு 3 பேர் மொத்தம் 6 பேராக பிரிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தங்க ரெட் கலரில் இருக்காங்க, ஒருத்தங்க ப்ளூ கலரில் இருக்காங்க. இப்போது நான் அந்த ப்ளூ கலரில் இருக்கிற அந்த 3 பேர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன்னா உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸும் அந்த ப்ளூ கலரில் இருக்கிற 3 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும்தான் இருக்கும். அதை தவிர்த்து நீங்கள் வேறு எங்கேயுமே எதையுமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. அதுதான் செலக்டிவ் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய விஷனில் நீங்கள் என்ன தான் எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய முழு ஃபோக்கஸையும் எங்கே வைக்கிறீங்களோ அங்கே மட்டும்தான் உங்களுடைய விஷன் ஃபோக்கஸ் பண்ணும், அது மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகி உங்களுடைய பிரெயினுக்கு சிக்னலாக டிரான்ஸ்மிட் பண்ணும். அதனால் அதை தான் செலக்டிவ் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நடந்துக்கிட்டே இருக்கும்போது அன்டில் அந்த ரெட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தங்க கீழே விழுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 3 பேரில் உடனே உங்களுடைய பிரெயின் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு ஒரு 50% சான்ஸ் இருக்குது. அதையும் மீறி ரொம்ப ஆழமாக நீங்கள் கவனிக்கணும், உங்கள் கையில் இருக்கிறத இங்கே நோட் பண்ணணும் அப்படிலாம் நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸும் அங்கே மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் செலக்டிவ்
டு பிளைண்ட்னஸ். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care. நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjal Velmali team.